கிட்டத்தட்ட புதிய தலைமுறை செய்தி சேனல் 24 மணி நேரமும் புதிய தலைமுறை செய்தி அப்படின்னு முதலாக தொடங்கப்பட்ட அந்த காலகட்டம். அதாவது புதிய தலைமுறை செய்தி சேனல் ஒரு 2-3 ஆண்டுகள் தொடங்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் காலையில் ஒவ்வொரு பத்திரிகையினுடைய தலையங்கம், ஒவ்வொரு பத்திரிகையினுடைய முகப்பு செய்திகள் இதையெல்லாம் குறித்து அந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் ஜென்ராம் அப்படின்ற ஒரு நடுநிலையாளர் ஒரு சிறப்பு விருந்தினர் 2 பேரை கூப்பிட்டு விவாதம் செய்வார். அவருடைய பேசுகிற விதமே ரொம்ப அமைதியாக பேசுவார். அதாவது அவருடைய பேச்சில் கூட சவுண்டே வராது, ரொம்ப ஸ்லோவாக பேசுவார். அதை ஒரு வித்தியாசமான ஒரு அழகு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப கேஷுவலாக உட்காந்துக்கிட்டு பேசுவார். அதே சமயத்தில் ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் ரொம்ப அடக்கமாக பேசக்கூடிய ஒரு நடுநிலையாளர் ஜென்ராம் அவர்கள். நான் அந்த சமயத்தில் பார்த்து அதை ரசிச்சிருக்கேன். ஸோ என்ன மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு நடுநிலையாளர் அப்படின்னு. இப்போ திடீர்னு சமீப காலமாக அவரை பார்த்தா எல்லா தொலைக்காட்சிகள்லேயும் மூத்த பத்திரிக்கையாளர் ஜென்ராம் அப்படின்னு அவரை பேச சொல்கிறாங்க. அதாவது இந்த ஊடக விவாதங்களில் பேச சொல்கிறாங்க. எல்லா தொலைக்காட்சிகளிலும் புதிய தலைமுறை, தந்தி, மாலை முரசு, இந்த மாதிரி நிறைய தொலைக்காட்சியில் பேசுகிறாரு. ஆனால் அவர் எல்லா விஷயங்கள்லையும் பேசும்போதும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மட்டும்தான் அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. வேறு எந்த கட்சியும் பற்றியும் நேர்மறையாக அவருடைய பாசிட்டிவ் பற்றி பேச மாட்டாரு. திமுகவுக்கு முட்டு கொடுக்குறது மட்டுமே அவர் தீவிரமாக பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் தான் நினச்சேன், இந்த மாதிரி திமுகவுக்கு முட்டு கொடு ஆளுங்கள்லாம் முன்னாளில் பல தொலைக்காட்சிகள் நடுநிலையாளராக செயல்பட்டுருக்காங்க. அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு நடுநிலையாக இருந்திருப்பாங்க? செங்கோல் அப்படின்னு சொன்னால் எந்த பக்கம் சாயாமல் அப்படி இவங்க செங்கோலாக இருந்திருப்பாங்களா? அப்போ அன்றைக்கும் அவங்க அப்படி தான் ஒரு கட்சிக்காக தான் முட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு நம்ம அதை யோசிக்கிற அளவுக்கு அறிவில்லையோ அப்படின்ற எண்ணம் நமக்கு இன்றைக்கி வருது. ஏன்னா இவரை நான் புதிய தலைமுறை தொலைக்காட்சி வந்தபோது கிட்டத்தட்ட 2011, 12 அந்த மாதிரி சமயத்தில் பார்த்துருக்கோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவரை பார்த்துருக்கோம். புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் அந்த காலையில் ஒவ்வொரு செய்திகள் சுத்த சாராம்சங்கள் குறித்து ஒரு நடுநிலையாரை கூப்பிட்டு பேசுவார். இவரும் நடுநிலையாராக உட்காந்துருப்பார். ஆனால் அப்படிப்பட்ட இவர் இன்றைக்கி திமுக கூட்டணிக்கு கப்பம் கட்டுற வேலையை பார்த்துட்டு இருக்காரு, பத்திரிகையாளர் என்ற பேரில். அப்போ இப்படிப்பட்ட திமுகவுக்காக உழைக்கக்கூடிய இந்த நபர் அவர் முன்னாடி எவ்வளோ அளவுக்கு திமுகவுக்காக நிறைய செய்திகளை முட்டு கொடுத்துருப்பாரு, திமுகவுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த செய்திகள்லாம் போலியாக சொல்லியிருப்பாருன்றதை இப்போ நான் யோசித்து பார்க்குறேன்.